இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போகணும்னா தக் தமிழ்ல நம்ம சேனல் தான் பார்க்க போகிறோம். நீயா நான் ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். அந்த காம்புல பால் வரும், அதோட போட்டு செய்யும் போதும் ஐயோ அது சொன்னா தெரியாது, அனுபவிக்க. சஞ்சனா குக்டி டிவி. பன்னீரே இல்லாம பன்னீர் கிரேவி, மீனே இல்லாம மீன் குழம்பு பாத்துடலாமா? இந்த கோர்ஸ் மெயின் இன்கிரீடியன்ட்டை கேட்ச் பிடிப்பாங்க. யாரோ ஒருத்தர் தூக்கி போடுவாங்க. அவங்க கேட்ச் பிடிச்சிட்டு தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சமைக்கிறீங்களா சர்க்கஸ் ஓ பண்றீங்களா? யூடியூபர்ஸா? ஆம்லெட் ஸ்கிரிப்ட ஃபாலோ பண்ணுங்க. பேன்ல வந்து ஆயில் ஊத்திட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு மூடி வச்சிருவாங்க. அது வெடிக்கிறதுக்குள்ள ஆனியன் கட் பண்ணிடுவாங்க, அப்புறம் திருப்பி டொமேட்டோ கட் பண்ணுவாங்க. அது வெடிக்கிறதுக்குள்ள கட் பண்ண முடியாது, ஷார்ட் அப்படி கட் பண்ணுவோம். Hi guys, welcome to Velpitum. I am Sambath and சிவகண்ணன். அந்த மாதிரி ஒரு ஓபனிங், கிராண்ட் ஓபனிங் வைப்பீங்க. ஸ்பைசி சமையல். அவங்க வந்து ஹேண்ட்ல வந்து மருதாணி வச்சிருப்பாங்க. மருதாணி இப்படி ஷோ பண்ணிட்டு ஒவ்வொரு இன்கிரிடியன்ஸ் போடும்போது அது அழகா இருக்கு. நீங்க என்ன சமைக்கிறதுக்கு நீ அப்படிதான் ஏன் பாப்ப? கையில என்ன போட்டிருக்காங்க சமைக்கிறதுலாமா பாக்குங்க, சொல்லுங்க. முகத்திலே தெரியுது. அவங்களுக்கு பிடிச்சதா பார்ப்போம். புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பைனாக்கள் வாழுமிடம் இதெல்லாம் கார்டு கடிச்சு இந்த வச்சிருவீங்களா? வீடியோக்கு ஒரு லைக் போடு. அப்புறம் வீடியோ ஃபுல்லா பாருங்க, வயிறு குலுங்க சரிங்க. ஆனா சோஷியல் மீடியா சமையல் கலைஞர்கள், சோஷியல் மீடியா செஃப்ஸும் இந்த பக்கம் அவருடைய ரசிகர்களும் பொதுமக்களும் இருக்காங்க. கீகிஸ் பூவா கிரேவிங்ஸ். இப்பதான் நீங்க முகத்தையே காட்டுறீங்க இல்லையா? ரொம்ப காலம் உங்க கை மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஓஹோ. ஏமா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். டப்பு டப்புன்னு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. ஸ்பைசி செஞ்சுட்டா. சமையல். மருதாணி ஆனா ஷோ வாய்ஸ் பண்ணிட்டு எங்கேயா ஒவ்வொரு இன்கிரிடியன்ஸ் போடும்போது அது அழகா இருக்கு. நீங்க என்ன அவங்க சமைக்கிறத கவனிப்பீங்களா இல்ல அவங்க கையே பார்த்துட்டு இருப்பீங்களா? எனக்கு புரியல. நக்கல்யா அவனுக்கு. சஞ்சனா குக்டி டிவி. என்ன என்ன சொல்றாங்கன்னா மீனே இல்லாம மீன் குழம்பு, பன்னீரே இல்லாம பன்னீர் கிரேவி செஞ்சிடலாமா? ஏன் திமுங்களா? அது எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வர மாட்டேங்குது. அந்த சிக்னேச்சர் வந்து லெட்ஸ் மேக் பன்னீர் பட்டர் மசாலா வித்தவுட் பன்னீர் அப்படின்னு சொல்லுவேன் சார். மங்கை கிச்சன் அவங்க வந்து செய்யக்கூடிய அந்த பொருளை எடுத்துட்டு வருது பாத்தீங்கன்னா, இந்த புது பொண்ணு அப்படியே பொத்தனாப்புல கூட்டு இது வருவாங்க. புது பொண்ணு கொண்டு வரோம். ஆமா சார். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. யாரோ ஒருத்தர் தூக்கி போடுவாங்க. அவங்க கேட்ச் பிடிச்சிட்டு தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓஹோ. எந்த பொருளா இருந்தாலுமே என்னோட சிக்னேச்சர் வந்து இப்படி சொடக் போடுறது, அப்படியே பிடிக்கிறது. சமைக்கிறீங்களா சர்க்கஸ் பண்றீங்களா? நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம வீக்னஸ் அந்த வீடியோ அப்படிதான் காட்ட முடியும். பிரவீன் சவுத் இந்தியன் சுமார் ஒரு ரெண்டாவது வீடியோல ஒரு பாய் சொல்வாரு. அதுக்காகவே நம்ம ஃபுல் வீடியோவும் பார்க்கலாம்னு தோணும். பெருமையா சொல்லுவனே. சொல்லிட்டே இருப்பீங்க. நீங்க அந்த பாய் மட்டும் வந்து சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அப்படி சொல்லுவேன். ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்லுவார் சார். நல்லா இருக்கும் சார். சமைக்கிறத பார்க்கல. அவங்க வீட்டுக்காரர்கிட்ட தான் இன்கிரிடியன்ட் போய் கேட்பாங்க. அவர் அதுக்கு வந்து வேற ஒரு டிஷ் சொல்லுவாரு. ஏங்க சிக்கன் 65, கொரியன் கிறிஸ்பி சிக்கன் 65. அந்த ஏங்க கூப்பிடுங்க. எங்க ஓஹோ. ஏங்க வாங்க. என்ன என்ன தேறாங்க? அவங்க என்ன சொன்னாலும் நீங்க மாத்தி சொல்லுவீங்க. ஏங்க ஆம்லெட். என்னாச்சு? சரி, மறந்து போச்சு. அவங்க தான் அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே சொல்லுவீங்க. என்ன தம்பி இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. அவங்க சொல்லி கொடுத்ததா அப்படியே சொல்லுவாரு. நம்ம வேலை. ஓஹோ, நல்லா இருக்கே இது. ஏங்க ஆம்லெட். ஆம்லெட் புளி குழம்பு. மிளகு குழம்பு. ஸ்கிரிப்ட ஃபாலோ பண்ணுங்க. ஸ்கிரிப்டே சொல்லல. ஓ ஓகே. து து து. டிக்கெட்லாம் வெளிய சொல்லிட்டாங்களே. ஏன் தம்பி பாக்கவே பயப்படுறீங்க? அங்கிட்டு திரும்புங்க. ஏங்கன்னு சொல்லும்போது தான் திரும்பணும். அப்பதான் திரும்பணும். ரூல் அதான். அதான். என்னால ஒண்ணும் செய்ய முடியாதா மச்சான்? உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பிரதானமா ஏங்க ஆம்லெட். ஆம்லெட் மிளகு குழம்பு. ஏங்க ஆம்லெட். ஆம்லெட் மிளகு குழம்பு. அதாவது ஏற்கனவே நீங்க ஆம்லெட் மிளகு குழம்பு செய்யணும் முடிவு பண்ணிருப்பீங்க. ஆமா. அத வந்து அவர் சொல்லுவாரு. ஆமா. ஆஹா. அப்பா ஒரு ஆசைப்படுறது கிடையாது. சார் அப்புறம் அவங்க பூண்டு ஒண்ணு அப்படி தூக்கி போட்டு தட்டுவாங்க சார். நானும் ஒரு நாள் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன் சார், அந்த பூண்டை தட்டலான்னு. எல்லா பக்கமும் சதுரி கிச்சனே க்ளீன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் சொல்றேன் அது 10 டேக் ஆகும். கம்பெனி சீக்கிரத்தை வெளிய சொல்லாதடா. வாயை மூடுடா. அதுக்கு முன்னாடி நான் 4 தடவை தட்டி தட்டி அது ஓரளவு லூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தட்டினா அது செதறும். அப்படிதான் சார் தட்டுன ஒரு நாள் தட்டுனா மொத்தமா சதுரி கிச்சனே போயிடுச்சு.
எதையுமா நம்புறீங்க? வீடியோக்காக அவங்க பண்றாங்க. கன்னியாகுமரி மார்க்கெட் சார். இவங்க ஒன்லி மீன் தானே செய்வாங்க. ஆமா சார். ஓ. மீன் வெட்டுற ஸ்டைலே கத்திரிக்கோல்லே அப்படியே எவ்வளவு பெரிய மீனா இருந்தாலும் வெட்டிடுவாங்க சார். இந்த மீனுக்கு மண்டையில ஒரு அப்படியா? அது வழியா கத்திரிக்கோல் அப்படி முதுகு பக்கமா அப்படியே அத்தை வரைக்கும் விட்டுட்டு தொலி அப்படியே ஏன் சூப்பரா வெட்டுறாங்கப்பா. வந்துரும். சரியா, எனக்கு அருவாமனையில வெட்ட வராது. ஆஹா. கத்திரிக்கோல்லாம் பரவாயில்ல எவ்வளவு வெட்டுறாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படி என்னன்னா மீன் குழம்பு ஆமா. வரணும். அவ்வளவுதான். சார் அவங்க பேன்ல வந்து ஆயில் ஊத்திட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு மூடி வச்சிருவாங்க. ம். போட்டுட்டு நெக்ஸ்ட் ஆனியன் ஃப்ரை ஆகறதுக்குள்ள திருப்பி டொமேட்டோ கட் பண்ணுவாங்க. ஏம்மா இவ்வளவு அப்பாவியா இருக்க? கேமரா பாஸ் பண்ணுவாங்க வெடிக்கிறதுல தெரியல கட் போல. பண்ண முடியாது. ஷார்ட்டா அப்படி கட் பண்ணுவோம். ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. மொத்தமா கட் பண்ணி எடுத்து வச்சிருவேன் சார். பொரியறதுக்குள்ள அடுத்தது கொண்டு வந்து வச்சுட்டு 2 தடவை மட்டும் கட் பண்ணிட்டு ரெடி ஆயிடுச்சுருவேன். மாஸ்டர் பிளான். டக்குனே எடுத்துடலாம்னு வீடியோ. ஹீரோட அம்மாச்சி சமையல் செஞ்சேன் சார். மை பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன். என்னையா இதெல்லாம்? எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? நீ யாருக்குள்ளதையா பாப்ப? அவங்க தம்ப்நெயில் Welcome பாத்தீங்கன்னா to கறி Madras குழம்பை சமையல். மிஞ்சும் ஓஹோ, சுவையில் அவங்க சுண்டல் வரலையா? குழம்பு வைப்பாங்க சார். அவங்க அமெரிக்கால இருக்காங்கன்னு அதிகமா ஃபீல் பண்றேன். அவர் குக்கிங் ஹோம். உருளைக்கிழங்கு முட்டையும் சேர்த்து ஒரு பொரியல் பண்ணியிருந்தாங்க. புளிக்கு புளியோதரையா? அந்த பொரியல்ல ஸ்பெஷல் என்னன்னா சிக்கன் 65 மசாலா தூவி இருப்பாரு. சரி. இப்போ உள்ள புளியெல்லாம் புளியோர தயிர் சாதம் வெண்பொங்கலாம் சாப்பிடுதுங்க. சரி ஓகே, எங்க இந்த ஐடியா பிடிச்சீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. ஒய்ஃப்கிட்ட கேட்பேன், இப்போ சாம்பார் எப்படி நீ வைப்ப அப்படின்னு கேட்பேன் சார். அவள் மெத்தடை நான் கேட்ச் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ரீகரெக்ஷன் பண்ணி சாம்பார் வச்சேன்னா அவள் என்கிட்ட ஐடியா கேட்பா சார். அடுத்து பெரிய பிரில்லியன்ட்டானே. சாம்பார் வேற அதை மெட்ராஸ் சமையல் சேனலுக்கு வந்து நான் தேங்க் பண்ணணும். நீங்களா? ஓ. நான் ஒரு கஃபே ரன் பண்றேன். திராமிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை ட்ரை பண்ணணும்னு சொல்லி நான் நிறைய செஃப்ட்ட கேட்டேன். எனக்கு செஃப் கிடைக்கல இங்க. அப்புறம் என்னாச்சு? இவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை ஆக்சுவலா நான் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்தது. இது அப்படியே இப்ப நான் கடைக்கு கொண்டு போனேன். அது சக்சஸ் ஆயிடுச்சு. தெரியாது உனக்கு. வெரி குட் வெரி குட். இல்ல வந்திருக்காங்களான்னு தெரியல. எல்லாருமே வந்து வீட்ல செய்யறத பத்தி தான் யோசிக்கிறாங்க. கமர்ஷியலாவே இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது நான் சொல்லுவேன். சூப்பருங்க. நான் ஏதோ பெருசா அவங்கதானா? அவங்க இல்ல அவங்க இல்ல இவங்க வேற. பாராட்டாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவர். இவங்க தான் ஃபர்ஸ்ட் சமையலே ஸ்டார்ட் பண்ணாங்க. இது விஜயகாந்த். குக்கு சஞ்சனா அவங்களுக்கு தேங்காய் சட்னி தேங்காய் இல்லாம பண்ணுவாங்க சார். என்ன சார்? தேங்காய் சட்னி தேங்காய் எல்லாம் பண்ணுவாங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் சார். இப்போ எனக்கு தேங்காய் சட்னியை விட அந்த சட்னி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். தொட்டுக்குள்ள வெங்காயமா? ஐட்டங்களோ ஓ, செய்யறதுக்கே எடுத்துட்டு வந்துட்டாங்களா? இங்கே செய்ய சொல்லிடுவாங்களா? இருக்கக்கூடிய இந்த ஃபுட் எல்லாம் என்னன்னா இவர்கள் சமைத்து நமக்காக பரிமாற தயாராக வைத்திருக்கக்கூடிய ஓ. உணவுகள். என்னடா நான்வெஜ் இல்ல? மாங்காயோட அந்த காம்புல பால் வரும். அதோட போட்டு செய்யும் போதும் ஐயோ அது சொன்னா கழுவ மாட்டீங்களா? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. அள்ளி அப்படி சாப்பிடுங்க. புளியோதரை அப்படி சாப்பிட்டா கை தான் நிறைய taste எடுத்து சாப்பிடுங்க. அருண் சுவை நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. சிக்கன் பிரியாணி வித்தவுட் சிக்கன். வழக்கம் போல. ஐயே, என்ன சேனல் இது? குர்மா சூப்பரா இருக்கா? கூடவே ஒரு ஆளு கூட்டு வந்துருவாங்களா? தெரிகிறது. இருக்கு. இது ஆனா நல்லா பாக்கவே இருக்கும் அப்படிதாங்க இருக்கு. இல்லையே, அங்க உட்காந்துருங்க. அம்மா அவங்க வெளியில இருந்து வந்துருப்பாங்க உனக்கு. எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ம். ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும். கமெண்ட்லயா? வந்தா ஓனரே போடுவோம். போய் ஓடிச்சு. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது நிறைய சமையல் இவங்க தான் மேக்ஸிமம் பார்ப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச இந்த மெட்ராஸ் சமையல் மட்டும்தான் நானும் பார்த்துருக்கேன். இது மற்றதெல்லாம் இவங்களாம் இப்படி பண்ணி பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு 4 நிமிஷம் தான் இருக்கும் அந்த வீடியோ. டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிருவாங்க. இப்ப இருக்கவங்க எல்லாம் 12 நிமிஷம் 10 நிமிஷம் போட்டு இழுக்கிறாங்க, பேசியே கொள்றாங்க. இல்ல சிலது நம்ம நிறைய பேர் நல்லா சூப்பரா அதாவது டக்குன்னு நம்மளே ஈஸியா பண்ற மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் கட் பண்ணிடுவாங்க. நிறைய பண்ற விஷயத்தெல்லாம் கட் பண்ணிட்டு டப்புன்னு என்னவோ ஆட் பண்ணி அப்படியே பண்ணிடுவாங்க. இப்பெல்லாம் ஷார்ட்லயே வந்துருச்சு. ஆமா ஆமா ஆமா. ஆனா வந்து முன்னாடி நான் அது அப்போதைக்கு அது கம்மியா இருந்தனால நான் அப்படியே அதை ஃபாலோ பண்றேன். நிறைய பேர் வீடியோஸ் பார்த்திருக்கேன், பண்ணிருக்கேன், அதை பார்த்தா. ஆனா பேர்லாம் இவங்கெல்லாம் நான் அவ்வளவா பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. வித்தவுட் அப்படின்னு சொல்றாங்களா, அவங்க தெரியும் எனக்கு. நான் இந்த சமையல் பார்க்க மாட்டேன். இந்த ஃபுல்லா நான்வெஜ் டிஷ் தான் பார்ப்பேன். ஒருத்தங்க
அதாவது சிக்கனே இல்லாம சிக்கன் பிரியாணின்னாங்களே. அப்பா எனக்கெல்லாம் வேண்டாம்ப்பா அந்த சிக்கன் பிரியாணி. செய்யறாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்